அமைப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து வெப் சீரிஸில் பிஸி ஆகிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னார். பட் இதுதான் தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு சினிமாவில். திடீர்னு பார்த்தா ஹீரோயின் காணாமல் போயிடுவாங்க, அப்புறம் டீமே காணாமல் போயிடும். அதை மீறி அதை படம் எடுத்தவங்களும் அதை நடித்தவங்களும் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வகையில் விஜய் கௌரிஷ் சின்சியராக ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஆனந்த் ப்ரொடியூசர் துணையாக இருக்காரு. அண்ட் இந்த படத்தினுடைய சாங்ஸ் வந்து கெவின் டிகோஸ்டா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டராக வருவீங்க. ஐயையோ சொல்லி சொல்லியே எல்லாரையும் வந்து ஐயையோ பண்ண வச்சுட்டீங்க. உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் த ஹோல் டீம், கேமரா ஒர்க்காக இருந்தாலும் சரி, எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, இப்போது மாடிஃபை பண்ண பிறகு ஒரு க்யூட்டான ஒரு வில்லேஜில் எடுக்கப்பட்ட ஒரு சின்சியரான முயற்சியாக நான் பார்க்குறேன். இந்த முயற்சி உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் நான் நம்புகிறேன், ஊடக நண்பர்களுக்கு. ஏன்னா 2 வாரம் முன்னாடி நான் வந்து என் பேரில் வரல, வேறொரு பேரில் நாங்கள் கொண்டு வந்த படம் தான் வந்து நாளை நமதே படத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அப்புறம் வந்து திடீர்னு ஒரு தேவைப்பட்டது, நான் சொன்னேன் நீங்கள் வேறு இதில் ப்ரெசென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த படத்தை வந்து குறைந்த பட்ஜெட்டில் அந்த டீம் எடுத்த உடனே நான் படம் பார்த்துட்டு அந்த டைட்டிலே நான் மாற்றினேன். டைட்டிலை நான் தான் மாற்றி அதை நாளை நமதேன்னு ஒரு டைட்டிலை வாங்கி அந்த டைட்டிலை கொடுத்து இன்றைக்கி வந்து அந்த படம் வந்து எல்லாருமே நீங்கள்லாம் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் வந்து ஒரு சின்ன படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ண நினச்சது, இத்தனை ஊடக நண்பர்கள், நான் நினச்சேன் இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படத்தை இந்த ஊடகங்கள் எப்படி மதிக்க போகுது. அதாவது நீங்களாம் 500 கோடி 300 கோடி 400 கோடி படங்களை பார்த்துட்டு இருக்கு, உங்களுக்கு 50 லட்சத்தில் எடுத்த வந்து மதிப்பு கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல. நீங்கள் எல்லாருமே, நான் உங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே தலைவணங்குற உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்லணும், வரவேற்கணும். ஒரு 50 லட்சத்தில் எடுக்கப்பட்ட அந்த நாளை நமதே படத்துக்கு நீங்கள் கொடுத்த அந்த ரிவ்யூஸும் அந்த அக்கறையான பாராட்டுகளும் அந்த டீமுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஏன்னா இதுதான் சினிமா. நீங்கள் பொறுத்தவரையும் நீங்கள் ஊடக நண்பர்கள் யாருமே 50 லட்சமாவது 500 கோடி அதை நான் கவலைப்பட மாட்டேன், நல்ல கண்டென்ட் நான் பாராட்டுவேன்னு சொல்லி நீங்களாம் பாராட்டுறீங்களா, அதுதான் இந்த படத்துக்கு கிடைக்கின்ற நம்பிக்கையில் இருக்கேன். நான் ஒரு நல்ல திரைப்படம் 50 லட்சம் எடுத்தாலும் சரி 70 லட்சம் எடுத்தாலும் சரி கவலையே கிடையாது. உங்களை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படம்னா நீங்கள் பாராட்டுவீங்க. அதை நான் நாளை நமதே படத்தில் பார்த்தேன். அந்த படக்குழுலாம் என்கிட்ட கால் பண்ணி தேங்க் பண்ணிட்டே இருந்தாங்க. சார் உங்களால் தான் சார் இந்த படம் வந்தது, டைட்டில் மாற்றி நீங்கள்லாம் கொண்டு வந்தீங்க. அதில் ஒரு ரிவ்யூ ஒருத்தர் இருந்தார், இந்த படத்துக்கு தான் ஒரு என்னுடைய நண்பர் ரிவ்யூவர் நான் படித்தேன், இப்போ சந்தோஷமாக இருந்தது. இந்த படத்துக்கு தான் நாளை நமதே நம்ம சரியான முடிவு தான் அவருக்கு சரியான எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே அப்படின்னு ஒரு சந்தோஷம் இல்லை. அதே மாதிரி இந்த கடுக்கா ஒரு சின்ன பட்ஜெட்டில் க்யூட்டாக ஒரு அழகான முயற்சி இந்த டீம் எடுத்திருக்கு. என்னால் முடிஞ்ச முயற்சி இந்த படத்தை எப்படியாவது திரையரங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் ரீச் பண்ண நினைக்கிறேன். ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் பர்டிகுலராக நான் பேரரசு சாருக்கு நன்றி சொல்கிறேன். அவருடைய வார்த்தைகளில் அவ்வளோ என்ன சார் உணர்வுபூர்வமாக எமோஷனலாக பல விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க சார். உண்மையிலே ஆத்மார்த்தமாக இருந்தது. அவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த திரைப்படத்தில் சம்பாதிச்சவங்க தான் இந்த திரைப்படத்தை காப்பாற்றணும், புதுசாக வந்தவங்க காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்களே காப்பாற்ற நிலைமையில் தான் இருக்காங்க. அப்போது இந்த திரைப்பட இண்டஸ்ட்ரியில் படம் தின்னு கொண்டு போட்ட 15-20 வருஷம்